ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு செஸ் போர்டு கான்செப்டில் ஃபேஷன் ஷோக்கு ஒரு ட்ரெஸ் ரெடி பண்ணியிருக்கோம். இது எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதுக்கு நம்ம என்னென்ன வேணுங்கிறத பார்த்துடலாம். பிளாக் அண்ட் ஒயிட் சார்ட் எடுத்துக்கலாம். நான் ஒயிட் சார்ட்டு, அப்புறம் அதே மாதிரி ஒயிட் சார்ட்டை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம செஸ் போர்டு பண்ணுறதுக்காக. ஒயிட் சார்ட்டும் பிளாக் சார்ட்டும் கொஞ்சம் பீஸ் கட் பண்ணி வச்சாச்சு. அப்புறம் ஒயிட் பிளைன் சார்ட் எடுத்துக்கோங்க. அப்புறம் க்ளூ கன், சிசர், ஸ்டாப்லர் பின்னு, அட்டை. இந்த அட்டையை வச்சு தான் நாம் வந்து செய்ய போகிறோம். இதுதான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு பேஸ்க்கான தேவையான அட்டை. இந்த அட்டையை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். இந்த அட்டையில் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு நான் வந்து பேஸ் வந்து இது ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்காக ஒரு செஸ் போர்டு தீமில் நான் ரெடி பண்ணுறேன். நீங்கள் எந்த தீம் வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் இது வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப் பேஸ் தான். நான் வந்து மேலே வந்து செஸ் போர்டு ஒட்ட போகிறோம். நீங்கள் அதுக்கு பதில் நீங்கள் என்ன தீம் எடுத்திருக்கீங்களோ உங்கள் தீமுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்கொயர் பாக்ஸ் ரெடி பண்ணி அதுலேருந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இதுதான் நம்ம எடுத்திருக்க ஸ்கொயர் பாக்ஸ், ஸ்கொயர் பீஸு. இதே மாதிரி 4 ஸ்கொயர் எடுத்து 4 சைடுமே நான் ஒட்டிக்கணும். நான் ஏன் அப்படி பண்ணுறேன் அப்படின்னா, குழந்தைங்க வந்து இது அட்டைப்பெட்டி வந்து ரொம்ப பெருசாக வரும். ஒன்றா ஹைட்டு ஜாஸ்தி வரும், வித்து ஜாஸ்தி வரும். ஆனால் நான் பாருங்கள், ஈவனாக செஸ் போர்டுக்காக நான் ஈவனாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? அதனால உங்களுக்கு தேவையான சைஸுக்கு கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து 12க்கு 12 எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இதே மாதிரி 4 பீஸ் எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் 4 பீஸுமே இந்த சைஸுக்கான 4 பீஸுமே எடுத்துக்கிட்டேன். இதை வந்து ஃபுல்லாகவே எஜ்ஜுக்கு செல்லோ டேப் போட்டு ஒட்டி எடுத்திருக்கேன். பாருங்க, 4 சைடுக்குமே செல்லோ டேப் போட்டு ஒட்டி எடுத்தாச்சு. சரிங்களா? இப்போ இதுதான் நம்மளோட பேஸு. இதை வச்சுட்டு நம்ம வந்து மேலே என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்டே நீங்கள் ஒரு ரெடி பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் பேஸ் ரெடி பண்ணிட்டேன் செல்லோ டேப் ஒட்டி. இப்போ இதுக்கு அடுத்தது நம்ம வந்து செஸ் மாதிரி இந்த 4 சைடும் நான் ஒட்ட போறேன். இது வந்து கீழே ஸ்கர்ட் போர்ஷன் மாதிரி வரும். ஸ்கொயர்ல வந்து செஸ் ஸ்கர்ட் மாதிரி உங்களுக்கு வந்துடும். மேலே வந்து இதுக்கான காயின்ஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன், அது பிளேஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இதுக்கான செஸ் எப்படி ரெடி பண்றது பிளாக் அண்ட் ஒயிட்ல அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இப்போ நம்ம பாருங்க, பிளாக் அண்ட் ஒயிட்ல இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்க. நீங்க செஸ் போர்டு இப்போ நீங்க எதை பத்தி தீம் எடுக்கிறீங்களோ அதை பத்தி ஃபர்ஸ்ட் ஒரு குட்டியா அனலைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ செஸ் போர்டு வந்து எனக்கு வந்து 8க்கு 8, அதாவது ஒயிட் மொத்தம் இந்த சைடு 8 இருக்கும், அந்த சைடு 8 இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி தான் நம்ம பிளேஸ் பண்ண போறோம். அதனால ஃபர்ஸ்ட் இதை வந்து நேரா ஸ்டிக் பண்ணிக்கோங்க. 8 பீஸ் வேணும் உங்களுக்கு. பிளாக்ல 8 பீஸ் வேணும், ஒயிட்ல 8 பீஸ் வேணும். பாருங்க, மொத்தம் 5 அடுக்கி இருக்கேன். 6. இப்போ இதுதான் 8 பீஸுக்கு 8 பீஸ் நான் வச்சாச்சு. ஓகேங்களா? இதுதான். இப்போ ஒயிட்டும் அதே மாதிரி 8 பீசஸ் வேணும். ஒயிட்டும் 8 பீசஸ் வேணும். ஒயிட்டும் 8 பீசஸ் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் 8க்கு 8 எடுத்துருக்கோம் இல்லைங்க, அதை வச்சு ஃபர்ஸ்ட் பின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு இது பின் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு அடுத்தது ஒரு பிளாக், ஒன்று மேலே ஒன்று கீழே, ஒன்று மேலே ஒன்று கீழே, அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வச்சு பின் பண்ணிட்டு வந்துருங்க 8 பீஸையும். அப்பதான் உங்களுக்கு வந்து செஸ் போர்டு மாதிரி கண்டக்ட் ஆகும். இப்போ மேலே கீழேன்னு ஃபர்ஸ்ட் வச்சு நான் எல்லாத்தையும் பின் பண்ணிட்டு வரேன்.
இப்போ இங்கே பாருங்க, ஃபஸ்ட்டு ஒரு இதை வச்சு நம்ம ஃபுல்லாகவே பின் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதே மாதிரி அனதர் சைடு, அதாவது என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இங்கேருந்து இதே மாதிரி பின்னிட்டு வரணுங்க. செஸ் மாதிரி ஸ்கொயருக்குள்ள ஒரு ஒரு கலராக விட்டு நம்ம ரெடி பண்ணி கொண்டு வந்துடணும். இப்போ ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்க. இப்போ இது வந்து அடியில் இருக்கா, ஸோ நான் இந்த பீஸை மேலே வச்சுக்கிறேன். மேலே அடுத்த பீஸ் ஒன்று ஒன்று மேலே ஒன்று கீழே, அந்த மாதிரி ஃபார்மேட்டில் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிட்டு வந்துடுங்க எல்லாத்தையுமே. இது பாருங்க, நம்ம செகண்ட் லைனும் அந்த மாதிரி அது ரெடி பண்ணியாச்சு. உங்களுக்கு ஃபஸ்ட்டு 2 லைன்ஸ் ரெடி ஆனோடனே உங்களுக்கு தெரிஞ்சிடும் செஸ் வந்து எப்படி வரும். அதாவது அதுக்கான ஃபார்மேட் இதுதான் பாருங்க. ஒரு பிளாக் ஒயிட்டு பிளாக்கு ஒயிட்டு பிளாக்கு பிளாக்கு, இந்த இது லைன்ல பாருங்க அப்படியே மாறி இருக்கும். பிளாக் ஒயிட் பிளாக் ஒயிட்னு மாறி வந்துடும். இதுதான் நமக்கு தேவையான செஸ் போர்டுக்கான பேஸு. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம லாஸ்ட் லைன் வந்தாச்சு, 7வது லைன் முடிஞ்சிருச்சு. நம்ம இப்போ 8வது லைனுக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணுறோம். இதே மாதிரி 8வது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி எடுத்துட்டு கடைசியாக இதை எப்படி ஃபினிஷ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அவ்வளோதாங்க, இதுதான் நமக்கு தேவையான செஸ்ஸு. இப்போ இதை வந்து நீங்கள் கரெக்ஷன் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதை டைட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம பின்னக்குள்ள இது கொஞ்சம் கொஞ்சம் லூஸாக போயிருக்கும் பாருங்க, இந்த இடம்லாம் அகலமாக இருக்கு. ஸோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு சரி பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த இடம்லாம் மடிச்சு விடுங்க, எக்ஸ்ட்ரா இருக்கிறத மடிச்சு விட்டு பின் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஈவனாக டைட் பண்ணி பின் பண்ணிட்டே வாங்க. ஒரு சைடு ஃபினிஷ் பண்ணியாச்சு, இந்த சைடு ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ எக்ஸ்ட்ராவா 2 சைடு இருக்கும். அதே மாதிரி இன்னொரு சைடும் சேமா ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துடுங்க. பின் பண்ணிட்டு வாங்க எல்லா இடத்துலையும். நீட்டா இருக்கும். அப்படியே கட் பண்றதா இருந்தாலும் கட் பண்ணலாம், ஆனா பின் பண்ணீங்க அப்படின்னா எட்ஜஸ் வந்து நீட்டா இருக்கும், ஃபோல்ட் பண்ணி பின் பண்ணக்குள்ள.
இப்போ நம்ம தேவையான செஸ் போர்டு மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இங்க பாருங்க, இப்போ இதுதான் நாம ரெடி பண்ணியிருக்க ஃபுல் செஸ் போர்டு. சரிங்களா? இப்போ இதை வந்து இந்த அட்டைப்பெட்டியில 4 சைடுமே நம்ம ஒட்டிக்கலாம். அதுக்கு முன்ன என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த செஸ் போர்டில் இங்க பாருங்க, இது வந்து பேஸ்க்கு கீழே ஸ்கர்ட் போர்ஷனுக்கு இது பண்ணி வச்சிருக்க அட்டைப்பெட்டி. இதை வச்சு இதே அளவுக்கு இங்க ஒரு ஸ்கொயர் பீஸ் கட் பண்ணி நடுவில் ஹோல் பண்ணி வச்சிருக்கேன். நான் வந்து இதை ஸ்கர்ட் மாதிரி யூஸ் பண்றதுக்குனால அதுக்கு ஒரு ஹிப் போர்ஷன் வேணும் இல்லைங்க, அதுக்காக இப்படி கட் பண்ணி வச்சிருக்கேன். சரிங்களா? இப்போ இதை வந்து எப்படி பிளேஸ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை வந்து ஷோல்டர்ல ஒரு பெல்ட் மாதிரி போட்டு இதை அட்டாச் பண்ண போறோம். அதாவது இப்போ இந்த அட்டைப்பெட்டியில இங்க பாருங்க, இந்த சைடு 2 ஹோல், இந்த 2 சைடு ஹோல் போட்டு வச்சிருக்கேன். இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இதை எப்படிங்க நீங்க குழந்தைங்களுக்கு வியர் பண்ணி விடுவீங்க, ஏதாவது ஒரு ஸ்டேபிள் வேணும் இல்ல, அதுக்காக நான் 2 ஹோல் பண்ணியிருக்கேன். இந்த ஹோல் மூலியமா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வேஸ்டா இருக்கும் பாருங்க, அதாவது ரொம்ப சன்னமா போட்டீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு ஷோல்டர் அதாவது உறுத்தும். நான் வந்து இது சாரில இருந்து கட் பண்ண வேஸ்ட் லேஸ் தான். இப்போ நான் இதை வச்சுட்டு இந்த இடத்துல இருந்து ரோப் மாதிரி கொண்டு வர போறேன். ஒரு சைடு பாருங்க, ஏற்கனவே ஹோல் போட்டு வச்சிருக்கேன், அதுல உள்ள விட்டு இந்த சைடு விட்டு இதை எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இந்த பக்கமும் இந்த சைடுக்கும் அந்த இதை விட்டு எடுத்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமா கரெக்ட் சின்னதா ஹோல் போட்டு கொஞ்சம் கொஞ்சமா விட்டு எடுத்தீங்க அப்படின்னா வந்துடும் உங்களுக்கு. இதோ பாருங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஹோல் மூலியமா இதை வந்து நம்ம இந்த சைடும் இது பண்ணிக்கலாம். ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. இதே இந்த சைடு அதே மாதிரி ஒரு ஜஸ்ட் ஒரு ரஃபா, ஏன்னா ஒரு 1/2 hour தான் போட்டிருப்பாங்க, அதனால இப்ப இதை பாருங்க, இதை முடிச்சு போட்டு இந்த சைடு இழுத்துட்டேன். இப்ப இதை வந்து நீங்க ஷோல்டர்ல அப்படியே மாட்டி விட்டுறலாம். ஷோல்டர்ல மாட்டி விட்டுட்டீங்கன்னா இது அப்படியே உங்களுக்கு நின்னுக்கும். அதுக்காக தான். ஏன்னா எப்படி இதை வந்து எதுவுமே நம்ம இதை வந்து தைக்க முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. ஜஸ்ட் இது ஒரு வந்து ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன், ஒரு கிரியேட்டிவிட்டியா ஒரு ஐடியா பண்றதுக்காக நம்ம இப்படி பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி இன்னொரு பக்கத்துக்கும் அந்த இது பண்ணி வச்சுக்கலாம். பாருங்க, 2 சைடுமே சும்மா ஜஸ்ட் ஒரு சிம்பிள் நாட்டு. இந்த நாட் போட்டிங்கனாவே கழண்டாது, அதனால அந்த நாட் போட்டுக்கோங்க. இப்ப இந்த ரோப்பை இந்த பாக்ஸை வந்து நம்ம ஹிப் போர்ஷன்ல நிறுத்துறதுக்கு இந்த ரோப் ரெடி பண்ணிட்டோம். இது இப்படியே போட்டோன்னு வைங்களேன், இது வந்து தலபுலன்னு ஆடும். ஸோ இதுக்கு வந்து ஒரு ஹிப் போர்ஷனுக்காக நம்ம இந்த மாதிரி வைக்க போறோம். இங்க பாருங்க, இதை போட்டுட்டு ஒரு பாக்ஸ் டைப்ல இதுக்கு ஒரு மூடி மாதிரி ஒன்று நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இங்க பாருங்க, இதை வந்து அப்படியே குழந்தைக்கு மாட்டி விட்டுட்டோம் அப்படின்னா இந்த ரோப் மூலியமா இது வந்து ஷோல்டர்ல நின்னுக்கும். ஓகேங்களா? அப்ப இது வந்து அப்படியே நம்ம இது பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஸ்டிக் பண்ணணும். இது வந்து கொஞ்சம் இது சில்வர் கலர்ல இருக்கு. இப்ப இதுக்கு ஒயிட் கலர்ல நாம இது ஒட்டிடலாம். என்ன சொல்றது, பாருங்க, நான் சார்ட் கட் பண்ணி வச்சிருக்கேன். சார்ட்டை ஃபர்ஸ்ட் இதுல எடுத்து பிளேஸ் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராவா ஒரு நார்மல் ஸ்கொயர் பீஸ் தாங்க எடுத்திருக்கேன். அதை எதுக்காக இப்படி இந்த இடத்துல எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன்னா, இந்த ஸ்கொயரை வந்து அந்த பாக்ஸ்ல பேஸ்ட் பண்ணணும். அப்ப வந்து அதுல உங்களுக்கு ஒரு ஸ்டேபிள் வேணுங்கிறதுக்காக இந்த இடத்துல ஸ்கொயர் பண்ணி இப்படி பண்ணி வச்சிருக்கேன். ஒரு பாக்ஸ் மாதிரி கொண்டு வந்து வச்சிருக்கேன். சரிங்களா? இப்ப இதை ஃபர்ஸ்ட் ஒட்டிடலாம். க்ளூ கன் யூஸ் பண்ணி எல்லா இடத்துலயுமே பேஸ்ட் பண்ணிட்டே வாங்க. இப்போ இது அப்படியே இது மேல ஒட்டிடுங்க. அவ்வளவுதாங்க.
அதாவது அந்த சில்வர் கலரை மறைக்கிறதுக்கு அங்க கொஞ்சம் ஓரளவுக்கு, ஏன்னா இது வந்து வெளியில உங்களுக்கு ஹிப் போர்ஷன்ல தெரியும், அது கொஞ்சம் நீட்டா தெரியறதுக்காக நம்ம இந்த மேல லைட்டா ஒட்டுறோம். சரிங்களா? இப்ப மீதி பாட்லயும் எக்ஸ்ட்ராவா எங்கெங்க உங்களுக்கு வேணுமோ அந்த இடத்துலயும் ஒட்டிக்கோங்க. இங்க ஒட்டாதீங்க, இது வந்து ஜஸ்ட் இந்த ஸ்கொயர் பீஸ்க்குக்காக இந்த இடத்துல மட்டும் ஒட்டிக்கோங்க. ஆனா க்ளூ கன் யூஸ் பண்ணக்குள்ள கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க, ஏன்னா கன்னு வந்து ரொம்ப ஹீட் ஆனாதான் க்ளூ வந்து உங்களுக்கு வெளியில வரும். பாருங்களா, ஒட்டியாச்சு. அதே மாதிரி 4 சைடு ஒட்டிட்டு வந்துடலாம். ஓகேங்களாங்க, 4 சைடுமே இப்போ ஒட்டியாச்சு. இப்போ இந்த இதுக்கு தகுந்த மாதிரி மடக்கி விடுறதுக்காக இங்க பாருங்க, எக்ஸ்ட்ராவா இங்கெல்லாம் இருக்கு இல்லைங்க, இப்போ இதெல்லாம் ஃபர்ஸ்ட் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்க பீசஸை கட் பண்ணி எடுத்துருங்க 4 சைடுமே. இந்த சைடு கொஞ்சம் இதுல எக்ஸ்ட்ரா இருக்கு, இதையும் நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். ஓகேங்களா, எல்லா சைடுமே எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை கட் பண்ணி எடுத்தாச்சு. ஓகேங்களா, இங்க பாருங்க, எல்லாமே இந்த அளவுக்கு நம்ம வச்சு கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இதுக்கு தகுந்த மாதிரி இந்த அட்டை ஏற்கனவே ஸ்கொயர்ல கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்க, அதுக்கு தகுந்த மாதிரி மடிச்சு விடுங்க. மடிச்சு விட்டீங்கன்னா தான் உங்களால ஃபோல்ட் பண்ண முடியும். இப்போ 4 சைடுமே மடிச்சாச்சு. இப்போ இது பாருங்க, உங்களுக்கு ஒரு பாக்ஸ் ஷேப்க்கு வந்துடுச்சு. ஓகேங்களா, இப்போ இங்க நடுவுல இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இதே ஷேப்புக்கு நடுவுல இருக்கிறதுக்கு ஹோல் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம இதுக்கு மேலே இருக்க பேஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து இந்த பாக்ஸ்க்குள்ள நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அதாவது இந்த பாக்ஸ்க்குள்ள இது வந்து இப்படி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும் நாம. இது எதுக்குன்னா, இந்த பாக்ஸ் வந்து அங்கேயும் இங்கேயும் தொலைன்னு ஆடாம இருக்கிறதுக்காக இந்த இது இப்படி ஃபிக்ஸ் பண்றது. இதை வந்து க்ளூ கன் ஃபர்ஸ்ட் போட்டு எல்லா இடத்துலையுமே ஒட்டிட்டு வந்துடலாம். ஏன்னா கொஞ்சம் ஸ்டேபிளா நிக்கிறதுக்காக கொஞ்சமா க்ளூ கன் நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்படி அழுத்தி விட்டுருங்க, அவ்வளோதாங்க. இங்க பாருங்க, போட்டுட்டு கொஞ்சம் உள்பக்கமா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. க்ளூ கன் போட்டிங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒட்டிக்கும். சரிங்களா, பாருங்க, ஒரு சைடு ஒட்டியாச்சு. அதே மாதிரி மீதி இருக்க சைடும் ஸ்ட்ரைட் பண்ணி ஒட்டி விட்டுருங்க. கொஞ்சம் க்ளூ கன் வந்து எக்ஸ்ட்ராவாவே யூஸ் பண்ணுங்க. பாருங்க,
கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க. ஏன்னா க்ளூ கன் ரொம்ப ஓவர் ஹீட் ஆனால் மட்டும்தான் க்ளூ வந்து உங்களுக்கு வெளியில வரும். பாருங்க, நல்லா ப்ரெஸ் பண்ணி அழுத்தி பிடிச்சிக்கோங்க. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு வந்து ஈஸியா ஒட்டும். ஓகேவா? நம்ம 2 சைடு ஒட்டியாச்சு. மீதி இருக்க 2 சைடு அதே மாதிரி ஒட்டி எடுத்துக்கலாம். இப்போ இங்க பாருங்க, 4 சைடுமே நம்ம எல்லாமே ஒட்டி எடுத்தாச்சு. சரிங்களா? இப்போ இந்த சைடு நீங்க இந்த செஸ் மாதிரி பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்க, இத ஸ்டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேலை முடிஞ்சிடும். அடுத்தது இதுக்கான மேலே எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த 4 சைடும் இதை ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கலாம் நாம. இங்க பாருங்க, கரெக்டா இந்த லைன்ல பின் அடிச்சிருக்கீங்க இல்லைங்க, இதை வந்து இதுல பிளேஸ் பண்ணணும். ஓகேங்களா? அதனால இந்த ரோல வந்து க்ளூ கன் போட்டு வரலாம் நம்ம. சென்டர் பண்ணி ஒட்டியாச்சு. இப்போ இதே மாதிரி மீதி இருக்க பார்ட்லயும் இது ஒரு சைடு தான் ஒட்டி இருக்கும். இன்னும் எங்கெங்க உங்களுக்கு வேணுமோ 4 சைடுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஃபுல்லாவே கம் போட்டு ஒட்டி விட்டுருங்க. இப்போ இதே மாதிரி இன்னொரு சைடு, அனதர் சைடு இதே மாதிரி டைரக்டா க்ளூ அப்ளை பண்ணிட்டு இங்க பாருங்க, ஒரு சைடு ஒட்டியாச்சு, இன்னொரு சைடு ஒட்டியாச்சு. இதே மாதிரி 4 சைடுமே மீதி இருக்க 2 சைடுமே ஒட்டிக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம செஸ் போர்டுக்கு டாப் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு கார்ட்போர்டு அட்டை எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்துட்டு உங்களோட ஹைட்டும் வித்தும் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு நார்மல் ரெக்டாங்கிள் பீஸா நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா? இதை பாருங்க, நான் வந்துட்டு ஃப்ரண்ட்டுக்கு ஒரு ஹைட்டும் ஷோல்டர்ல அந்த அட்டை நிக்கணும் இல்லைங்க, அதுக்காக ஒரு ஹைட்டு ஒரு 2 இன்ச் அந்த மாதிரி வச்சுட்டு இதை வந்துட்டு ஃபோல்டு பண்ணிக்கிறேன். இப்ப நம்ம ஃபோல்ட்ல இருந்துட்டு பாருங்க, இந்த நெக்லைன் இப்ப வந்துட்டு இது பாத்தீங்கன்னா ஒரு பா ஷேப்ல வரும். ஓகேங்களா? இப்ப இதுக்கு வந்துட்டு நம்ம ஒரு நெக்லைன் மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இந்த பக்கம் 2.5 இன்ச் அந்த பக்கம் 2.5 இன்ச் வச்சுட்டு ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டுக்கிறேன். இதுக்கு வந்து பேக் சைட்ல வந்துட்டு அவங்க அப்படியே கழுத்து விட்டு போடுறதுக்காக சென்டர்ல ஒரு லைன் கொடுத்து ஒரு ஸ்ட்ரைட்டா கட் பண்ணி அதை வந்து ரவுண்ட் ஷேப்க்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்தது
இப்போ இதுக்கு மேல நம்ம ஒயிட் கலர்ல ஒரு ஷீட் ஒட்டிடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் இதையே வச்சு அப்படியே ட்ரேஸ் எடுத்து கட் பண்ணிட்டு இது மேல க்ளூ கன் போட்டு நம்ம ஒட்டிட்டோம் அப்படின்னா நம்மளோட பேஸ் வந்து ரெடி ஆயிடும். ஓகேங்களா? இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணிட்டு நல்லா ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு பேஸ் வந்து ரெடி ஆயிடும். இப்போ இங்க பாருங்க, நாம வந்து பேஸ் ஆனது ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். சரிங்களா? அடுத்தது இதுக்கான காயின்ஸ் நான் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். செஸ் போர்டுக்கான காயின்ஸ் வந்து பிஷப்பு, ரூக்கு அந்த மாதிரி, அதாவது யானை, குதிரை, சிப்பாய், ராஜா, ராணி எல்லா காயினுமே நான் இப்ப வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இதுதான் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க காயின்ஸ். இப்போ இதுதான் நாம கட் பண்ணி வச்சிருக்க காயின்ஸ். இங்க பாருங்க, இது வந்து ராணி, ராஜா, இது ராணி, பிஷப், இந்த மாதிரி நான் இப்போ வந்து 32 பீசஸ்மே கட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா? இப்போ இதை வந்து இதுல பிளேஸ் பண்ணிடலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இது வந்து ஒயிட் பேஸா இருக்கு. ஸோ ஒயிட் காயின்ஸ் ஃபர்ஸ்ட் இப்படி பிளேஸ் பண்ணோம்னா இது தெரியாது. அதனால நம்ம ஃபர்ஸ்ட் பிளாக் கலர் காயின்ஸ் எடுத்துக்கலாம். ராஜா, ராணி இங்க சென்டர்ல வர்ற மாதிரி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ராஜா, ராணி. அடுத்தது குதிரை வரும், சிப்பாய் வரும், இருங்க, மந்திரி. ராஜா, ராணிக்கு அடுத்தது மந்திரி தான் வரும். மந்திரி பிளேஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது குதிரை. இங்க பாருங்க, குதிரை. இப்ப இத ஃபர்ஸ்ட் பிளேஸ் பண்ணிடலாம். மேல இங்க இடத்துல வேணும்னா இன்னும் என்ன, இங்க வந்து 2 யானையை பிளேஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பிளேஸ் பண்றோம், எங்க பிளேஸ் பண்றோம் அப்படிங்கறத நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நான் இங்க 2 யானை, இங்க 2 யானை, அந்த பக்கம் 2 யானை பிளாக் கலர் நான் வச்சுக்கிறேன். ரெண்டு யானை இப்படிதான் நம்ம பிளேஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? இப்ப இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேல நம்ம ஒயிட் காயின்ஸ் இருக்கிற மாதிரி பிளேஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு ரோக்கு 8 வரும். நம்ம இது சைஸ் வந்து பாப்பா சின்னதா இருக்கிறதுனால நான் மேல 2 வச்சு மீதி பிளேஸ் பண்றேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் பிளாக் காயின் லைட்டா வச்சுட்டு இந்த நேரா ஸ்ட்ரைட்டா வச்சு பிளேஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடு பிளாக் கலர் காயின். இது யானை. யானை வந்து கடைசியில இருக்கும், நாம இந்த இடத்துல வைக்கிறோம். ஓகேங்களா? இப்ப இதுக்கு மேல இப்ப ஒயிட் காயினையும் இப்படியே பிளேஸ் பண்ணிடலாம். ஏன்னா அப்படி வச்சாதான் கொஞ்சம் தள்ளி கூட கொஞ்சம் கீழே இறக்குன மாதிரி நான் வைக்கிறேன். ஏன்னா அப்படி வச்சீங்கன்னா தான் உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் ஷேடு டிஃபரன்ஸ் தெரியும். அதனால நான் இப்படி பிளேஸ் பண்றேன். இதே மாதிரி ஒயிட் கலர் யானையும் எடுத்து இந்த சைடு பிளேஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? பாருங்க, ஒயிட் கலர் யானையும் பிளேஸ் பண்ணியாச்சு.
இப்போ லாஸ்ட்ல இருந்து ஒன்னொன்னா குதிரை இது எல்லாமே பிளேஸ் பண்ணிட்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் ராஜா ராணியை சென்டர் பண்ணி பிளேஸ் பண்ணிருங்க. ஏன்னா ராஜாவும் ராணியும் ஹைட் வந்து ஜாஸ்தியா இருக்கும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் இந்த சைடு ராஜா வச்சுக்கிறேன் நானு. அடுத்தது ராணி. பாருங்க இப்போ ராணி இந்த இடம் ஸ்டார்டிங், இந்த இடம் வந்து ஈவனா இருக்க மாதிரி வச்சுட்டு வந்துருங்க. இப்ப ராஜா ராணி வச்சாச்சுங்களா? அடுத்தது இந்த பக்கம் ஒரு மந்திரி, இந்த சைடு ஒரு மந்திரி. அப்புறம் இங்க இந்த எஜ்ஜு, இந்த எஜ்ஜு குதிரை. அதே மாதிரி இந்த சைடு குதிரை. இப்போ பிளாக் காயின்ஸ் வந்து ஓரளவுக்கு எல்லாமே நம்ம பிளேஸ் பண்ணியாச்சு. பாருங்க ஃபர்ஸ்ட் ரோல இருக்க 8 காயின்மே இங்க 2 வச்சிருக்கோம், இங்க 6 காயின் வச்சிருக்கோம். 8 காயின்மே பிளேஸ் பண்ணியாச்சு. இப்ப அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒயிட் காயினே இது மேலேயே பிளேஸ் பண்ணிடலாம். சரிங்களா? பாருங்க ராஜா கீழே ராஜா. ஆக்சுவலா நான் செஸ் போர்ட்ல இருக்க மாதிரி பிளேஸ் பண்ணல. நான் வந்து இந்த கலர் காம்பினேஷன் கரெக்டா வைக்கக்குள்ள தெரியணுங்கிறதுக்காக, நான் பிளாக் அண்ட் ஒயிட் டிஃபரன்ஸ் தெரியணுங்கிறதுக்காக நான் இப்படி பிளேஸ் பண்றேன். காயின்ஸ் வந்து செஸ் போர்டுல ஈவனா தான் நம்ம அடுக்குவோம். சரிங்களா? இப்ப ராஜா ராணி அடிக்காச்சு. அதுக்கு அடுத்தது மந்திரி. இந்த மாதிரி மீதி இருக்க எல்லா காயின்ஸையும் நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, நாம வந்து 2 காயினா வச்சு பிளேஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்ப மீதி இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா சிப்பாய் மட்டும் தான் இருக்கு. இப்ப சிப்பாய வந்து ஒயிட் மேல ஃபுல்லா பிளேஸ் பண்ணிட்டு வந்துடலாம். டைரக்டா நான் க்ளூ அப்ளை பண்ணிட்டு ஒண்ணு மேல ஒண்ணு நான் இப்ப வச்சுட்டு வந்துடுறேன். பாருங்க ஃபர்ஸ்ட் 2 ரோ ஒட்டி முடிச்சாச்சு. 3வது ரோக்கு நம்ம இருக்கிற சிப்பாய் எல்லாமே ஒட்டிக்கலாம். அடுத்தது இப்ப பிளாக் ஒட்டி இருக்கோம். அடுத்தது ஒயிட் கலர் சிப்பாய் ஒட்டி முடிச்சிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு நம்மளது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ எக்ஸ்ட்ராவா வந்துட்டு இன்னர் 4 சிப்பாய் இருக்கு. நம்ம யானை ஒட்டி இருக்கோம்ல ஷோல்டர் லைன் கிட்ட, இப்ப அந்த இடத்துலயே வந்து மீதி 2 சிப்பாயும் நாம ஒட்டிடலாம். இப்ப பாருங்க நம்ம கட் பண்ணதுல பிளாக் சார்ட் மட்டும் ஸ்ட்ரைட் பீசஸ்ல கொஞ்சம் இருக்கு. நம்ம அதை வந்துட்டு ஈவன் பண்ணி பேக் சைடு பாருங்க எம்டியா இருக்குல்ல, அந்த சைடு நம்ம ஒட்டிக்கலாம். ஓகேங்களா?
நம்ம ஓரளவுக்கு ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இதை ஃபோல்ட் பண்ணி அப்படியே நம்ம வந்து குழந்தைக்கு இந்த சென்டர் ஓப்பன் விட்டுருக்கோம் இல்லைங்க, அதை வந்துட்டு அப்படியே நெக்லைன்ல வந்து போட்டு விட்டுட்டா சரியா போயிடும். ஓகேங்களா? இதுக்கு வந்துட்டு நான் சின்னதா ஒரு க்ரோன் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். எக்ஸ்ட்ராவா இருக்கிற பிளாக் சார்ட் எல்லாத்தையும் வச்சுட்டு நீங்க இதை வியர் பண்ணக்குள்ள நம்ம ஏற்கனவே ஸ்கர்ட் பார்ட்டுக்கு வந்துட்டு அந்த ட்ரையாங்கிள் பாக்ஸ் பண்ணோம் இல்லைங்க, அதுக்கு வந்து ஏற்கனவே நம்ம 2 ரோப் கொடுத்துருக்கோம். அந்த ரோப்பை வந்து நெக்ல போட்டுட்டு இதை எடுத்து கிராஸ்ல வச்சோம் அப்படின்னா நம்மளோட ஃபேஷன் ஷோக்கான ட்ரெஸ் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நீங்க ஃபேஷன் ஷோக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், தீம் பேஸ்டு அந்த மாதிரி கான்செப்ட்க்கும் நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.